திருமணமான ஒரே மாசத்துல கணவனுக்கு கோல்ட் ட்ரிங்க்ஸ்ல விஷம் கலந்து கொலை செய்ய முயற்சித்ததா இளம்பெண் மேல பகீர் குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காங்க மாமனார் மாமியார். காதலனை கரம் பிடிக்க கணவனுக்கு மனைவி போட்ட ஸ்கெட்ச் உண்மையா? கேரள மாநிலம் பத்தனம்திட்டா பகுதியைச் சேர்ந்த கிருஷ்மா தனது காதலனுக்கு ஜூஸில் விஷம் வைத்து கொலை செய்த சம்பவம் நாட்டையே உலுக்கியது. அதை அரிதிலும் அரிதான வழக்காக ஏற்றுக்கொண்ட நீதிமன்றம் கிருஷ்மாவிற்கு தூக்கு தண்டனை விதித்து சமீபத்தில் தீர்ப்பு எழுதியது. பொதுவாக அரிதான வழக்குகளுக்கு ஏன் அதிகபட்ச தண்டனை என்றால் இதை முன் உதாரணமாக மற்றவர்கள் எடுத்துக்கொள்ளக்கூடும் என்பதால்தான். எது நடந்துவிடக்கூடாது என சட்டம் அஞ்சியதோ அது அரங்கேறி இருக்கிறதோ என்ற ஐயத்தை உண்டாக்கும் ஒரு புகார்தான் இந்த முதியவர்களின் கையில் இருக்கும் கம்ப்ளைண்ட். ஆம், கிருஷ்மா தனது திருமணத்திற்கு தடையாக இருந்த காதலனை கொலை செய்தது போல இங்கு ஒரு பெண் தனது காதலிடமிருந்து பிரித்து கட்டாய கல்யாணம் செய்து வைத்ததால் கணவனுக்கு ஜூஸில் விஷம் வைத்ததாக குற்றஞ்சாட்டப்பட்டிருக்கிறது. கடலூர் மாவட்டம் அயன் கருவேப்பம்பாடி என்ற கிராமத்தைச் சேர்ந்தவர் சுந்தரமூர்த்தி. இவரது மகன் கலையரசன் தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்து வந்திருக்கிறார். கடந்த மாதம்தான் பக்கத்து ஊரைச் சேர்ந்த பெண் ஒருவரோடு நாள் நட்சத்திரம் பார்த்து பெரியோர்கள் முன்னிலையில் கலையரசனுக்கு சிறப்பாக திருமணம் செய்து வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் ஹனிமூனில் இருக்க வேண்டிய கலையரசன் தற்போது ஐசியூவில் படுத்திருக்கிறார். ஆம், அதற்கு காரணமாக அவர்கள் சொல்வது சொந்த மருமகளை. கலையரசனுக்கு திருமணம் செய்து வைக்கப்பட்ட பெண் வேறொரு நபரை காதலித்து வந்திருக்கிறார். ஆனால் அவரது வீட்டில் அதை மறைத்து கலையரசனுக்கு கட்டி வைத்திருக்கிறார்கள். இதனால் கோபத்திலிருந்த அந்த பெண் முதலிரவு அறையிலேயே தனது காதலனோடு வீடியோ காலில் கனெக்ட் ஆகியிருக்கிறார். நைட்டு 2 மணி வரைக்கும் 2:30 வரைக்கும் பேசிகிட்டு இருந்தது பொண்ணு. வீடியோ கால் பேசிகிட்டு இருந்தது. போய்ட்டு நான் போய் அவங்க சித்தப்பா மாமா அவங்க எல்லார்ட்டையும் சொன்னேன். மாப்பிள்ளைக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு, நீ பேசுறது எல்லாமே தெரிஞ்சிருக்கு, கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க சார் பொண்ணுகிட்ட. இதை பார்த்து அதிர்ந்து போன கலையரசன் பாஸ்ட் இஸ் பாஸ்ட், எல்லாம் போக போக சரியாகிவிடும் என தனக்குத்தானே சமாதானமாகி இருக்கிறார். ஆனால் அப்படி எந்த மாற்றமும் அவரது லீகல் மனைவியிடம் தெரியவில்லை. இதனால் மனமுடைந்து போன கலையரசன் ஒரு கட்டத்தில் மனைவியை அழைத்துக் கொண்டு போய் பெற்றோர் வீட்டிலேயே விட்டுவிட்டு வந்திருக்கிறார். அப்போதுதான் எல்லோர் வாழ்க்கையிலும் என்ட்ரி கொடுக்கும் அந்த 4 பேர் கலையரசன் வீட்டிற்கும் வந்திருக்கிறார்கள். பொண்ணுக்கும் எனக்கும் கொஞ்சம் சண்டை வந்தது சார். ஃபோன் பேசிக்கிட்டு இருந்ததை நான் கேட்டுட்டு, ஏம்மா இதுமாரி பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்டதுக்கு, நான் ஃபோன் பேசுவேன் அதெல்லாம் நீ கேட்கக்கூடாது அப்படின்னு சண்டை போட்டுது சார். சண்டை போட்டோடனே இந்த விஷயத்த ஜனார்த்தம், சிவபிரகாசம், பரமகுரு, அருள் எல்லாரும் என்னை வச்சு பஞ்சாயத்து பண்ணாங்க சார். பஞ்சாயத்து பண்ணிவிட்டு முடிச்சுட்டு, நீ அந்த நான் பொண்ணு எடுத்துன்னு போய்ட்டு அவங்க வீட்டில் விட்டுட்டு வந்துட்டேன் சார். பொண்ணு மேலே சந்தேகமாக இருக்குன்னு விட்டுட்டு வந்தவுடனே, நீ எதுக்கு பொண்ணை போய் விட்டுட்டு வந்த? பொண்ணு உங்கள்கிட்ட தான் இருக்கணும், அது நீ தாலி கட்டிட்டேன், நீ தான் அதை வச்சு வாழணும் அப்படின்னு சொன்னாங்க சார். நான் என்ன சொன்னேன், பொண்ணு சரியில்லை, அது என்னை ஏமாத்துது, அதனால் நான் அங்கே அவங்க வீட்டில் விட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொன்னதுக்கு அவங்க அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லி பஞ்சாயத்து பண்ணாங்க சார். அட்வைஸ் மழையை பொழிந்த பெரியவர்கள் கலையரசனையும் அந்த பெண்ணையும் மீண்டும் சேர்த்து வைத்திருக்கிறார்கள். அதோடு அந்த பெண்ணின் உறவினர்கள் கலையரசனிடம், நீ எங்கள் வீட்டு பெண்ணை வைத்து வாழவில்லை என்றால் உன் தாய் தந்தையை கொலை செய்து விடுவோம் என மிரட்டியதாகவும் கூறப்படுகிறது. இதனால் வேறு வழியின்றி கலையரசன் அந்த பெண்ணோடு குடும்பம் நடத்த தொடங்கியதாக சொல்லப்படுகிறது. இந்த நிலையில்தான் சம்பவத்தன்று வேலைக்கு சென்றுவிட்டு வீடு திரும்பிய கலையரசன் மனைவியிடம் டீ கேட்டிருக்கிறார். வீட்டில் பால் இல்லை என சொன்ன அவரது மனைவி மேங்கோ ஜூஸ் கொடுத்திருக்கிறார்.
அதை குடித்ததும் கலையரசனுக்கு தலை சுற்றல் ஏற்பட்டிருக்கிறது. சற்று நேரம் தூங்கியிருக்கிறார். அப்போது அவரை எழுப்பிய மனைவி ஜூஸில் விஷம் கலந்து கொடுத்து விட்டதாக அவரே கூறியதாக சொல்லப்படுகிறது. ஒரு 7 மணிக்கு வீட்டுக்கு வந்தாங்க. வந்ததுக்கு அப்புறம் டீ போட்டு எடுத்துருவாமா அப்படின்னு சொல்லிருக்காங்க. அந்த பொண்ணு வந்து டீ போட்டு இல்லைங்க, பால் இல்லை, டீ போட்டு எடுத்துட முடியாது, ஜூஸ் தான் இருக்கு, எடுத்து வரலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரி குடும்பம்னு சொல்லி ஜூஸ் குடிச்சாங்க. அப்புறம் ஒரு 10 நிமிஷம் படுத்து தூங்கினாங்க. தூங்கினதுக்கு அப்புறம் அந்த பொண்ணை வந்து எழுப்பி, இதுமாரி மாமா இதில் வந்து விஷம் கலந்து வச்சிருக்கேன், பூச்சி மருந்து கலந்து வச்சிருக்கேன், இது வந்து நீ இறந்துருவ அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கப்புறம், ஏமா அவனுக்கு யாருமா இது மாதிரிலாம் கொடுத்தது, எதுக்குமா இது மாதிரிலாம் பண்ற அப்படின்னு சொன்னதுக்கு, எங்கள் மாமா, எங்கள் சித்தப்பா, ஜனார்த்தனா, சிவபிரகாசம், அருள், பரமகுரு, இவங்க 4 பேர் தான் உன்னை கொல்ல சொன்னாங்க, அதனால தான் உனக்கு நான் பூச்சி மருந்து கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொன்னாங்க. அதன் பிறகு பதறி போய் கலையரசனை மருத்துவமனையில் சேர்த்திருக்கிறார்கள். அப்போது மனைவியை காட்டிக் கொடுக்காமலேயே இருந்திருக்கிறார் கலையரசன். ஆனால் இந்த விஷயம் போலீஸ் கேஸாக வேறு வழியின்றி கலையரசன் மேஜிஸ்ட்ரேட் முன்னிலையில் அனைத்தையும் வாக்குமூலமாக கொடுத்திருக்கிறார். இதை கேட்டு அதிர்ந்து போன கலையரசனின் பெற்றோர் கடலூர் காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் மகனுக்கு நீதி கேட்டு புகார் மனு கொடுத்திருக்கிறார்கள். உண்மையில் கலையரசனின் மனைவி அவருக்கு விஷம் கொடுத்தாரா அல்லது இதற்கு பின்னால் வேறு ஏதேனும் காரணம் இருக்குமா என்பதெல்லாம் போலீசார் விசாரணை நடத்தினால் மட்டுமே தெரியவரும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.